இந்தியாவினுடைய எக்கனாமி பெரிய ஒரு விவாதமாகவே நடந்துட்டு இருக்குங்க. இந்திய அதிகாரிகள் கொஞ்சம் பேர் இந்தியா இந்த வருடம் 8% வளர்ச்சியை அடையும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் இல்லை 8% வளர்ச்சி அடைவதற்கான வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு தர்க்கத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த ஒரு தர்க்கம் தான் அப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா 2027 2030க்குள் சீனாவுக்கு செய்ய வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது. அதுக்கு இந்தியாவை அழிக்க வேண்டும், இந்தியாவினுடைய வளர்ச்சியை தடுக்க வேண்டும். அதற்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்கோ அது எல்லாமே சீனா காய் நகர்த்தலாக செய்ய வேண்டும். முதல் காய் நகர்த்தலா மாலத்தீவை இந்தியாவிடம் இருந்து பிரித்தது. மாலத்தீவுக்கும் சீனாவுக்கும் இடையே இப்போ ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறத சைன் பண்ண போகிறாங்களாம். அது கூடவே தைவானை பிடிப்பதாக இருக்கட்டும், பாகிஸ்தான் வழியான குடைச்சலாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே சீனா செஞ்சுட்டு இருக்கும்போது இந்திய பெருங்கடலில் சீனாவும் ஒரு அங்கம் தான், இந்திய பெருங்கடலுடைய ராஜா சீனா தான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு சீனாவினுடைய காய் நகர்த்தல் இந்தியாவை தோற்கடிக்க இருந்தது. ஆனால் இந்தியா நான் தாண்டா கெத்து அப்படின்னு சொல்லி சில சம்பவங்களை செய்து காண்பித்தார்கள். இன்னைக்கும் சீனாவினுடைய இராணுவத்தை பலரும் கேலி கிண்டல் உள்ளாக்கி கொண்டிருக்கிறார்கள். அதற்கு காரணம் இந்தியாவினுடைய பதிலடி. எக்கனாமிலிருந்து இந்திய பெருங்கடல்ல இல்லாட்டி இந்திய கடற்படை வரை நாம் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். இந்தியாவினுடைய எக்கனாமி அப்படின்னு சொல்லும்போது நம்ம எல்லாருக்குமே தெரியும், இந்தியாவினுடைய அடுத்த கட்ட வளர்ச்சியை பொறுத்து தான் இந்தியா வல்லரசாகுமா வளர்ந்த நாடாக மாறுமா அப்படிங்கிற கேள்விக்கான பதில். கிட்டத்தட்ட 8% இந்த 2024 2025 ஆண்டுக்குள் நம்ம வளர்ச்சி அடைந்து விடுவோம் அப்படின்னு சொல்லி இந்திய அதிகாரிகள் ஒரு கணக்கை சப்மிட் பண்ணுறாங்க. இதை பற்றி தமிழ் பட்சத்தில் ஆல்ரெடி ஒரு காணொலியில் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இந்த 8% வளர்ச்சி அப்படிங்கிறது நம்மளால் அச்சீவ் பண்ண முடியுமா அப்படிங்கிற கேள்விக்கு இன்னைக்கு சில அமைப்புகள் என்ன சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா, இல்லை இந்த 8% வளர்ச்சியை இந்தியாவால் அச்சீவ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இந்தியாவினுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் நல்லபடியாக வளர்ந்தது என்றால் 8 கிடையாது, அதை விட கூடுதலான வளர்ச்சியும் இந்தியாவால் சாதிக்க முடியும் அப்படின்னும் அதே நபர்கள் அதே அமைப்புகள் கூறுகிறார்கள். இந்தியாவினுடைய வளர்ச்சி, இந்தியாவினுடைய அடுத்த கட்ட பாய்ச்சல் அப்படிலாம் சொல்லும்போது நாம மாசத்துக்கு ஒரு 2000 ரூபாய் எங்கேயாவது கொண்டு சேவ் பண்ண முடியுமா அப்படிங்கிற பல நபர்களுடைய கேள்விக்கான பதில் நிறைய என்எஃப்ஓக்களை பார்த்துட்டு இருக்கோம். இந்த வாரம் அடுத்த ஒரு என்எஃப்ஓ வந்திருக்கு. அதுதான் HDFC லைஃபினுடைய என்எஃப்ஓ. HDFC லைஃப் மிட் கேப் 150 மொமெண்டம் 50 இண்டெக்ஸ் ஃபண்ட் அப்படிங்கிறத அறிமுகம் செஞ்சிருக்காங்க. அதை பற்றிலாம் கூடுதலான விவரங்களுக்கு கீழே டெஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் இருக்குது. 31 மார்ச் 2024 வரை தான் இந்த என்எஃப்ஓவை நம்மளால் வாங்க முடியும். இந்த மிட் கேப் 150 மொமெண்டம் 50 இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நிச்சயமாக HDFCயில் நம்ம போடுற ஒரு தொகை 5 வருடம் லாக்கிங் பீரியடாக இருக்கும். அந்த 5 வருடத்தில் கொஞ்சம் அமௌண்ட்டை மார்க்கெட்டில் நமக்கு எந்த மாதிரி மிட் கேப் 150 மொமெண்டத்தில் இன்வெஸ்ட் பண்ணி அதில் கிடைக்கக்கூடிய லாபத்தை நம்முடைய இன்வெஸ்ட்மெண்ட் கூட நம்முடைய பணத்தை வளர்ச்சி அடைவதற்கான ஒரு வழிமுறையை ஏற்படுத்துவார்கள். ஸோ இந்த மொமெண்டம் 150 இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நல்லபடியாக பெர்ஃபார்ம் ஆகிற மிட் கேப்பில் நம்முடைய பணம் இருக்கும். நல்லபடியாக பெர்ஃபார்ம் ஆகலையா அந்த மிட் கேப்பை தூக்கிட்டு அடுத்த மிட் கேப்புக்குள்ளே ஃபண்டு தானாகவே அலோகேட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டாக்ஸ் பெனிஃபிட் 80C மற்றும் 10/10D நமக்கு கிடைக்க வாய்ப்புகளும் இருக்குது. இதை அடைச்சிட்டு இருக்க கொஞ்சம் பேர் யாராவது இறந்துட்டாங்க அப்படின்னா மறுபடியும் HDFC லைஃபே அதை முழுவதுமாக அடைத்து யார் அடைச்சிட்டு இருந்தாங்களோ அவங்களுடைய நாமினிக்கு முழு ஃபண்டையும் கொடுத்துருவாங்க அப்படிங்கிறது அதனுடைய அடுத்த ஆடட் பெனிஃபிட். ஸோ முதல் 50 மிட் கேப்பினுடைய முதல் 50 நிறுவனங்கள் தான் இந்த ஒரு மிட் கேப் 150 மொமெண்டம் 50 இண்டெக்ஸ் ஃபண்டினுடைய முக்கியமான கருவாக இருக்க போகிறது. இந்த நிஃப்டி மிட் கேப் 150 மொமெண்டம் 50 ஃபண்டில் 2014 நம்ம 100 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம்னா 10 வருடங்களில் அது 11 மடங்கு வளர்ச்சி அடைந்திருக்கும். கிட்டத்தட்ட HDFC லைஃபினுடைய AUM அப்படிங்கிறது 2.79 லட்சம் கோடி ரூபாய் அப்படின்னு சொல்லலாம். இவங்களுடைய HDFC லைஃப் டிஸ்கவரி ஃபண்டா இருக்கட்டும், அது 25.4% வளர்ச்சி அடைந்திருக்கிறது கடந்த 5 வருடங்களில். நம்ம போடுற அந்த பிரீமியத்திலிருந்து 120 மடங்கு நமக்கு லைஃப் கவர் கிடைக்கும் என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கது. ஸோ மேலும் விவரங்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது கீழே டெஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்கை பயன்படுத்திக்கோங்க. இந்தியாவினுடைய வளர்ச்சி 8% இருக்க வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்கிறவங்க அதற்கான முதல் காரணமாக சொல்வது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய சட்ட திட்டங்களும் நம்முடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் தான். எந்த அளவுக்கு நம்முடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வளர்கிறதோ அந்த அளவுக்கு தான் ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி இருக்கும். இந்தியாவினுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் போதுமான அளவுக்கு வளர்ச்சி அடையவில்லை, இல்லை அதை பற்றி இன்னும் அரசாங்கம் அதிகமாக சிந்திக்காமல் இருக்கிறது. எனவே நம்முடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ஒரு 6.7%லிருந்து 7 வரை இருக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மேக்ஸிமம் 7.2% வரை இருக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது.
இன்னும் கொஞ்சம் அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நம்முடைய இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறத இந்த ஜிடிபி கால்குலேஷன்ல ஒரு 1%லேருந்து 2% வரை பார்த்துருக்காங்க. பட் இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது ஒரு 3%க்கு மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எனவே தான் அந்த 8% வளர்ச்சியை நம்மளால அடைய முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இந்தியாவினுடைய அரசாங்க கணக்கின் அடிப்படையில் நிச்சயமா இந்திய அரசாங்கம் இல்லாட்டி இந்தியாவினுடைய வளர்ச்சி 8% இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆணித்தனமா இவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்தியாவினுடைய வளர்ச்சி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை அதிகப்படுத்துறதுனாலையும் நம்முடைய நட்பு நாடுகள் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வழியாக நிறைய ப்ராஜெக்டை இந்தியாவில் தொடங்கினார்கள் அப்படின்னாலும் நம்முடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப கூடுதலாக இருக்கும். ஆனால் இந்த வளர்ச்சியை எப்படியெல்லாம் கம்பேர் பண்ணுறாங்கன்னா, 2000வது வருடத்திலிருந்து சீனாவினுடைய வளர்ச்சி எந்த அளவுக்கு ரொம்ப ஸ்பீடாக இருந்துச்சோ அதே மாதிரியே இந்தியாவினுடைய வளர்ச்சியும் இருக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா 2000வது வருடத்திலிருந்து தான் சீனாவினுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக இருக்கட்டும், அவங்களுடைய ஒட்டுமொத்தமான டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும், அதனுடைய ஃபர்ஸ்ட் ஃபேஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ இந்தியாவினுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமாக சீனாவுக்கான ஒரு பயம் தான். ஏன்னா இந்திய ஓஷன் இல்லாட்டி இந்திய பெருங்கடல் அப்படின்னு சொல்லும்போது இந்தியா நான் தான் ராஜா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சீனாவினுடைய ராணுவத்தை, அதுவும் குறிப்பாக கடற்படை என்ன தெரியுமா சொல்லுவாங்க, கிரீன் வாட்டர் நேவி அப்படின்னு சொல்லுவாங்க. கிரீன் வாட்டர் நேவிக்கும் ப்ளூ வாட்டர் நேவிக்கும் உள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா? இந்த கிரீன் வாட்டர் நேவி அப்படின்னா அவங்க நாடு அந்த நாட்டை சுற்றி இருக்கக்கூடிய அவங்களுடைய அந்த கடற்கரை இருக்குது பார்த்தீங்களா, அவ்வளோண்டு தூரம் தான். ரொம்ப இன்டெப்த்தாக உள்ள வந்து கடலுக்குள்ளே வந்துலாம் இவங்களுடைய கடற்படை என்ன செய்யாது. பெரிய அளவில் அவங்களுடைய கடற்படை ஒத்திகையாக இருக்கட்டும், இல்லை அவங்களுடைய வீர சாகசங்களாக இருக்கட்டும், அதை செஞ்சிருக்கவே மாட்டாங்க. ஆனால் பேசுறது மட்டும் பிஎல்ஏவினுடைய நேவி அப்படிங்கிறது ரொம்ப பெருசு, நாங்கள் தான் கப்பலை உருவாக்கும் மிகப்பெரிய ஒரு நிறுவனங்களை வைத்திருக்கிறோம் அப்படி இப்படின்னு சொல்லி பேசுவாங்க. ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்திய பெருங்கடலில் இந்தியாவை அடித்துக்கொள்ள ஆளே கிடையாது அப்படிங்கிறத இந்தியா பல முறை உணர்த்தி இருக்கிறது. ஏன் போன டிசம்பரில் கூட இந்தியாவினுடைய கப்பற்படை என்ன செய்கிறாங்க, சொமாலியா கடற்கொள்ளையர்களிடம் இருந்து ஒரு கப்பலை காப்பாற்றுறாங்க. எம்யூ ரூயன் அப்படிங்கிற கப்பல் தான். ஆனால் இந்த எம்வி ரூவன் அப்படிங்கிற கப்பலை சாதாரணமாக இந்தியாவினுடைய கடற்படை காப்பாற்றலை. கிட்டத்தட்ட ஹாலிவுட் படத்தை மிஞ்சக்கூடிய அளவுக்கு நம்முடைய இந்திய கடற்படை வீரர்கள் அதில் அவங்களுடைய ஆப்ரேஷனை செஞ்சாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த ஆப்ரேஷனில் ஈடுபட்ட ஐஎன்எஸ் சுபத்ரா பேட்ரோல் வெசலாக இருக்கட்டும், பேட்ரோல் ஏர்கிராஃப்ட் P-8I இருக்கட்டும், ஹை ஆல்டிடியூட் லாங் என்டூரன்ஸ் ட்ரோனாக இருக்கட்டும், அதே மாதிரி IAFனுடைய C-17 இருக்கட்டும், இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் இந்த எம்வி ரூவன் அப்படிங்கிற இந்த கப்பலை அவங்க காப்பாற்றினார்கள். அந்த கப்பலை காப்பாற்றுறதுக்கு முன்னாடி இந்த கப்பலில் இறங்குறதுக்கு நம்முடைய கடற்படை வீரர்கள் என்ன செய்யணும், அதுவும் குறிப்பாக நம்முடைய மேர்கோஸ் அப்படிங்கிற அந்த டீம் என்ன செய்யணும், பேராட்ரோப் அப்படிங்கிறத செய்யணும். கடல் ஓரத்தில் பேராட்ரோப் அப்படிங்கிறதுலாம் ரொம்ப ஈஸி. ஆனால் கடலின் நடுவில் பேராட்ரோப் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். அதுவும் மிகப்பெரிய அளவில் கடற்கொள்ளையர்களை எதிர்த்து நம்ம பேராட்ரோப் அப்படிங்கிறத செஞ்சு அங்கே இருந்த கடற்கொள்ளையர்களை நம்ம என்ன செஞ்சோம், அவங்களுடைய இராணுவத்தை கீழே போட வச்சு கிட்டத்தட்ட 35 கடற்கொள்ளையர்கள் அப்படின்னு சொல்லலாம், 17 க்ரூ மெம்பர்ஸை நம்ம காப்பாற்றணும் அப்படிங்கிறதும், கடைசியாக அரபி பெருங்கடலில் நாம் மறுபடியும் நம்முடைய சாகசத்தை நேற்று செஞ்சுருக்கோம். அதற்கு பல நாடுகளும் பெரிய ஒரு பாராட்டை இந்தியாவுக்கு கொடுத்துருக்காங்க. இப்படி இந்திய பெருங்கடலில் மட்டும் கிடையாது, எந்த கடலாக இருந்தாலும் சரி இந்தியாவினுடைய கடற்படை வீரர்கள் அப்படிங்கிறவங்க அவங்களுடைய சாதனைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதனால தான் இந்தியாவினுடைய கடற்படை வீரர்களை ப்ளூ வாட்டர் நேவி அப்படின்னும், இதே மாதிரி சாகசங்களை செய்ய மறுக்கின்ற பயப்படுகின்ற சீனாவினுடைய கப்பற்படை வீரர்களை வெறும் கிரீன் வாட்டர் நேவி அப்படின்னும் சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ இந்த கப்பற்படையை வச்சு இல்லாட்டி கப்பலை உருவாக்கும் திறனை வைத்து ஒரு நாடு ஜெயிக்குமா தோற்குமா அப்படிங்கிறத நம்மளால யூகித்து கூட பார்க்க முடியாது. சரி, இந்த இடத்துல எக்கனாமிக்கும் இந்த கப்பற்படைக்கும் கடலுக்கும் என்னடா சம்பந்தம் இருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். நம்முடைய ஃபாரின் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்கள் அடிக்கடி ஜப்பானுக்கு போவார், சவுத் கொரியாவுக்கு போகிறார், மறுபடியும் ஜப்பானுக்கு போவார், சவுத் கொரியாவுக்கு போவார். எதுக்காக அப்படின்னு தெரியுமா? ஒரு ட்ரைலேட்ரல் பார்ட்னர்ஷிப்பை உருவாக்குறதுக்கு தான். இந்த ட்ரைலேட்ரல் பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்லும்போது 3 நாடுகளுக்கும் ரொம்ப காமனான சில விஷயங்கள் இருக்கணும். இந்த 3 நாடுகளுக்குமே பெரும் பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வடகொரியா தான் தென்கொரியாவினுடைய பிரச்சனை, வடகொரியாவும் சீனாவும் தான் ஜப்பானுடைய பிரச்சனை, சீனா தான் இந்தியாவினுடைய பிரச்சனை. அப்போ இந்த 3 பேரையும் இணைக்கக்கூடிய ஒரு புள்ளி அப்படிங்கிறது கம்யூனிசத்துக்கு எதிராக, நார்மல் கம்யூனிசம்லாம் கிடையாதுங்க, இந்த சீனா வடகொரியாவில் இருக்கக்கூடிய அந்த கம்யூனிசத்துக்கு எதிராக, அதே நேரத்தில் அவங்களுடைய எல்லையை பாதுகாக்கும் திட்டம் அப்படின்னு சொல்லி தான் இந்த 3 நாடுகளும் ஒன்றாக களம்புக ஆரம்பித்திருக்கிறார்கள். ஜப்பானும் சவுத் கொரியாவும் இந்தியாவில் செமிகண்டக்டர் டிவைசஸ்லேருந்து ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் இன்ஸ்டியூட் வரை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பல முயற்சிகளை எடுத்து வருகிறார்கள். ஸோ இப்படி இந்த 3 நாடுகள் ஒன்றிணைந்து விட்டது என்றால் அது நிச்சயமாக சீனாவுக்கு பெரும் ஒரு தலைவலி தான். இந்தியாவினுடைய எக்கனாமி அடுத்ததாக இருக்கக்கூடிய செமிகண்டக்டர் வச்சும் பெரிய அளவில் உயர ஆரம்பித்து விட்டது என்றால் மீண்டும் அது சீனாவுக்கு பெரிய ஒரு ஏமாற்றத்தை தரலாம்.
இந்தியாவினுடைய ஜிடிபி 8% வளராது அப்படின்னு சொன்னவங்க மத்தியில் செமிகண்டக்டர் ஓரியன்டா ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டும் நம்ம நாட்டில் நிறைய பேர் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டும் செஞ்சுட்டாங்கன்னா 8% கிடையாதுங்க, அதை விட கூடுதலான பெர்சன்டேஜ் நம்முடைய ஜிடிபி வளர்ச்சி அடையும். காரணம், வருங்காலம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், சிப்செட், இதை பேஸ் பண்ணியே நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறது தான். இது கூடவே அடுத்ததாக வந்திருக்கக்கூடிய தகவல் மாலத்தீவு. மாலத்தீவுக்கும் சீனாவுக்கும் இடையே ஒரு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் வரப்போகுதுரா அப்படின்னு சொல்லி செய்தியை வாசிச்ச உடனே மாலத்தீவு நீ சிக்கி சின்னாபின்னமான பிறகு மறுபடியும் இந்தியாவினுடைய உதவி உனக்கு தேவைப்படும், அந்த நேரம் நாங்கள் பார்த்து கொள்கிறோம் அப்படின்னு சொல்ற மாதிரி இந்தியாவினுடைய நிலைப்பாடும் மாற ஆரம்பித்திருக்கிறது. சொல்லப்போனால் மாலத்தீவுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை இந்தியா முழுவதுமாக கைவிட ஆரம்பித்து விட்டார்கள். என்னைக்காவது மாலத்தீவு திரும்ப வரும்போது இல்லை மறுபடியும் மாலத்தீவில் ஆட்சி மாற்றம் ஏற்படும் போது இந்தியாவினுடைய கை மீண்டும் அந்த இடத்துல ஓங்கும் அப்படிங்கிறதும், அதுவரையிலும் இந்தியாவுக்கு தேவையான நடவடிக்கையை இந்தியா செய்வதற்காக மொரிஷியஸ், லட்சத்தீவு போன்ற பகுதிகளை பயன்படுத்த போகிறோம் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஸோ நார்மலாக இந்த செய்தியை கவனிக்கும் போது இந்தியாவினுடைய எதிர்காலத்துக்கு நிறைய நட்பு நாடுகள் தேவைப்படுறாங்க. அந்த நட்பு நாடுகளை உருவாக்கும் திட்டமும் ஒரு ஓரமாக நடந்துட்டு இருக்கு. இந்தியாவினுடைய எக்கனாமியை எப்படி உயர்த்தலாம் அப்படிங்கிறதுக்கு பல அமைப்புகள், பல அறிஞர்கள் அவங்களுடைய கருத்தை சொல்லியிருக்காங்க. அதன் அடிப்படையில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லிருந்து நம்முடைய கடற்படை வரை எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படிங்கிறதையும் நாம் இங்கே உணர்ந்திருக்கிறோம். இதே மாதிரி இன்னும் பல தகவலுக்கு தமிழ் பொக்ஷம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் சொல்கிறேன், 31ஆம் தேதி வரை தான் அந்த NFO நம்மளால் எடுக்க முடியும். HDFC லைஃபினுடைய மிட் கேப் 150 மொமெண்டம் 50 இண்டெக்ஸ் ஃபண்ட் அப்படிங்கிறது, அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். NRIலாம் ஒரு 18,000 ரூபா நீங்கள் சேவ் பண்ணுறீங்கன்னா 2 கோடி ரூபாய் வரை நமக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. 5 வருஷம் லாக்கிங் பீரியட் இருக்குது. கூடுதலான விவரங்களை தெரிந்து கொண்டு எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட் வேணாலும் செஞ்சுக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.